ஏப்ரல் மாதத்தில் வந்து செடிகள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்ம காட்டில். ஸோ இப்போ நான் கண்டிப்பாக 2 மழை 3 மழை கிடச்சிருக்கணும், எனக்கு கிடைக்கல. ஸோ மோஸ்ட் ஆஃப் பிளேசஸ்லாம் வந்து செடியெல்லாம் விழுந்துருச்சு மோஸ்ட் ஆஃப் காட்டில். இது நம்ம காட்டில் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கனால கொஞ்சம் நிற்கிது. இப்போதைக்கு இந்த நம்ம காட்டில் காய் எடுத்து ஆல்மோஸ்ட் 10 to 15 days ஆயிடுச்சு. இப்போதைக்கு ஒரு காய் 2 காய் இருக்குது. அடுத்த சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த நேரத்தில் கரெக்டான மருந்து உரம்லாம் போட்டு கொஞ்சம் செடியை காப்பாற்றணும். இப்போதைக்கு சாணி போட்டிருக்காங்க, மாட்டுச்சாணி எல்லாம் சுற்றி செடியை சுற்றி கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க. செடிலாம் காஞ்சி தான் கிடக்கு. ஒரு சரத்தில் ஒரு காய் தான் நிற்கிது. இப்போ இந்த ஒரு கன்னி தான் நிற்கிது, பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கேமே. ஸோ விலை இப்போலாம் நிறையா விலை போய்கிட்டுருக்கு. இப்போ பல்க் ரேட்டே 2500 2300 போய்கிட்டு இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 1 or 2 months நல்லா ரேட்டு கிடைக்க சான்சஸ் இருக்குது. காய் இருந்தால் ஓகே, நல்லா வியாபாரம் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி காய் எடுத்தாச்சு. இந்த கண்ணிலாம் ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ 2 காய் தான் இருக்குது. ஸோ அடுத்த சீசனில் இது எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த காய். ஃப்ளவரிங் அங்கங்கே விட்டுருக்கு. ஃப்ளவரிங்கு போன வருஷம்லாம் காயை 800 rupeesக்கு விற்றோம். இப்போ கொஞ்சம் காய் ரேட் இருக்கிறனால கொஞ்சம் காடை நல்லா பராமரித்தோம்னா நல்லா கெயின் கிடைக்கும், நல்லா லாபம் பார்க்கலாம். இந்த நேரத்தில் கரெக்டான உரம் போடணும். நான் வெயில் சீசன் ஆரம்பிச்சிச்சு, கரெக்டான தண்ணி அடிக்கணும். 20 daysக்கு ஒன் டைம் வந்து நல்லா வாட்டரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இல்லைனா எல்லா பக்கம் செடியெலாம் விழுந்துடும். அதுக்கப்புறம் செடி விழுந்துச்சுன்னா அப்புறம் ரீப்ளான்டிங் தான் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம. ஸோ தண்ணி அடித்தனால ஈரப்பதம் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். பார்த்தீங்கன்னா தெரியுது, ஈரப்பதம் இருக்குது இப்போது. காடு தண்ணி இல்லாத காடுலாம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் உடஞ்சிச்சிங்க. நான் பக்கத்து கடை காட்டுறேன் பாருங்கள், செடியெலாம் எப்படி விழுந்து கிடக்கும் பாருங்கள், காஞ்சி போய். ஸோ இதில் நஷ்டம் நிறையா இப்போ ஏற்படும். கரெக்டாக பராமரிக்கணும். இதுக்குள்ளே டெடிக்கேட்டடாக உட்காந்து தண்ணி அடிக்கிறது, உரம் போடுறது, கவாத்து எடுக்கிறது, சைடில் மரங்கள்லாம் வந்து வெட்டி விடுறது, இதெல்லாம் இந்த டயத்தில் கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் அடுத்து வந்து காய் விலை போகிற இடத்துல காய் எடுக்க முடியும். லாபமும் இருக்குது, நஷ்டமும் இருக்குது. கரெக்டாக வந்து பராமரிக்கணும் அதை. இந்த சைடெலாம் காய் இல்லை பார்த்தீங்கன்னா. இப்போ சைடெலாம் இளஞ்செடி, அதெல்லாம் இளஞ்செடிகளை வந்து காய் இல்லை. ஆனால் நம்மக்கிட்ட தண்ணி அடிச்சனால கொஞ்சம் கொஞ்சம் இந்த நிற்கிது. இப்போ தான் சாராக விட்டுருக்கு. இப்போ இதெல்லாம் இறுகி போய் கிடக்கு. இந்த இடத்துல தண்ணி அடிக்காதனால இறுகி போய் கிடக்கு. பார்த்திங்கன்னா எடுக்க முடியல. இது பூரா சுற்றி ஜாக் ஃப்ரூட் ட்ரீ தான். பிளாக் பெப்பர் நம்ம போட்டிருக்கோம் அதில். இதுக்கு மேலேயுமே ஒவ்வொரு மரத்துலேயும் பிளாக் பெப்பர் போட்டிருக்கோம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம கீரை வந்துருச்சு. காட்டு கீரை பார்த்தீங்கன்னா எல்லா செடியும் வந்து விழுகிற ரேஞ்சில் தான் இருக்குது.
சாணி போட்டுக்கிறனால கொஞ்சம் தண்ணி அடித்து விடணும். எல்லாம் காஞ்சி போச்சு பார்த்திங்களா வெயிலுக்கு. எங்கேயுமே சொறி இல்லை, ஏன்னா மருந்து அடிக்கிறதுனால உரம் போடுறதுனால சொறி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. பட் இருந்தாலும் அங்கங்கே சொறி தெரியுது. பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சொறிக்காய். ஸோ இதெல்லாம் வராமல் நம்ம பார்க்கணுன்னா கரெக்டாக நேரத்தில் தண்ணி அடிக்கணும். புழு வராமல் பார்த்துக்கணும். வெயில் காலனால வந்து சில தண்டு புழுலாம் வந்து இதுக்குள்ளே ஏறும். இதுக்குள்ளே ஏறிச்சு அந்த தட்டையே ஃபுல்லாக வேஸ்ட் ஆயிரும். ஸோ கரெக்டான நேரத்தில் மருந்து தண்ணிலாம் அடிக்கணும்.